வணக்கம். நாம் பல வகையான சாமந்திகளை வளர்ப்போங்க. இந்த சாமந்தி பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்படி வித்தியாசமான பூக்களை நம்ம தோட்டத்தில் வளர்க்கும் பொழுது நம்ம தோட்டமே அழகாகிடும். பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கிறதுனால இது இன்னும் வளர வளர செடி ஃபுல்லாக பூக்கும் பொழுது மிக அழகாகிடுங்க. இப்படி சின்ன சின்ன மொட்டுக்கள் வந்து அதற்கு பிறகு பெரிய பூவாகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. கீழே சின்ன சின்ன நாற்றுக்கள் வருது பாருங்கள். இதை நாம் எடுத்து தனியாக வச்சோன்னா புது செடி உருவாகிடும். சாமந்தி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாதுங்க. பெரும்பாலும் ஒரு சிலர் தினம் தினம் நிறைய தண்ணி கொடுத்துருவாங்க. வேரழுகல் வந்துடும் அதிக ஈரம் இருந்ததுன்னா. அதனால் நீங்கள் எந்த சாமந்தியாக இருந்தாலும் சரி, மண்ணில் மட்டும் தண்ணி கொடுங்க. மேல் மண் காய்ந்த பிறகு தண்ணீர் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இலைகள் மேலே அதிக தண்ணீர் ஊற்றாதீங்க. பூக்கள் இருந்தால் லேசாக தண்ணீர் தெளிக்கலாம். ஆனால் இலைகள் மேலே அதிக தண்ணீர் பாய்ச்சுவது இலைகளுக்கு ஒரு பூச்சி தாக்குதலை ஏற்படுத்திடும். நீங்களும் இது போன்ற வித்தியாசமான சாமந்திகளை வளர்த்து சந்தோஷப்படலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய வகை சாமந்திகள் இருக்குது. நானும் எங்கள் வீட்டில் பல வகையான சாமந்திகள் வச்சுருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நீங்களும் இது போன்று முயற்சி செய்யுங்க. இந்த செடிக்கு NPK ஃபெர்டிலைசர் அல்லது வேப்பம் பிண்ணாக்கு கரைசல், கடுகு பிண்ணாக்கு கரைசல், இது மூன்றில் ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம். தேங்க்யூ.